விக்னேஸ்வரா போற்றிவோம் நவகர நரலை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 9ஆம் இடம், பாக்கியவான்கள் வீடு, தர்மவான்கள் வீடு, மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். தனுசு ராசிக்கு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. செப்டம்பர் 7/9/2024 ஆவணி 22 சனிக்கிழமை. விநாயகர் சதுர்த்தி ஒரு முக்கியமானதுங்க. வினதிர்ப்பான் விக்னேஸ்வரன். எல்லாத்துக்குமே எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிறவர் விநாயகர் பெருமான் தான். முதற் கடவுள், முழு கடவுள். அந்த விநாயகர் பெருமானை கும்பிட்டாலே வினைகள்லாம் தீர்ந்துவிடும். அந்த விநாயகர் பெருமான் தனுசு ராசிக்கு எப்படி பலன்களை கொடுக்குறாருன்னு பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 10ஆம் இடம் வலுப்பெறுது, அடுத்து 11ஆம் இடம் வலுப்பெறுது, 9, 10, 11ஆம் இடங்கள் வலுப்பெறுகின்றன. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு எட்டக்கூடிய சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறாரு. அதாவது எப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் வருது. விநாயகர் சதுர்த்தி சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் வருது. ஸோ உங்கள் ராசிக்கு 10, 11ஆம் இடங்கள் வருது. ஏன்னா சித்திரை கண்ணியிலும் இருக்குது, துலாமிலும் இருக்குது. ஸோ விநாயகர் சதுர்த்தி உங்கள் ராசிக்கு 10, 11ஆம் இடம் தொடர்பு கொண்டு வரதுனால, தொழில் லாபஸ்தானத்தில் தொடர்பு கொண்டு வரதுனால நல்லாயிருக்கும். வருகின்ற காலத்தில் ஒரு லாபகரமான நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி ஒரு முக்கியமான நாளுங்க. சரியா, பிள்ளையார் சொல்லி போட்டு எதையும் ஆரம்பிப்பாங்க. அதனால் விநாயகர் சதுர்த்தியிலிருந்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சூரியன், புதன், சுக்கிரன் நல்ல நிலைமைக்கு வராங்க. செவ்வாயும் ஒரு மத்தியம நிலையில் தான் இருக்கிறாரு. அடுத்த பயிற்சியும் சுமாராக தான் இருக்கும். ராகு பயிற்சி நல்லாயிருக்கும். அடுத்து வருகின்ற ராகு பயிற்சி நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு நாட்கள் இருக்குது. குரு பயிற்சியும் நல்லாயிருக்கும். 2025 நடக்கிற ராகு பயிற்சி, குரு பயிற்சி நல்லபடியாக பார்க்கப்படுகிறது தனுசு ராசிக்கு. சனி பயிற்சி சுமாராக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு முக்கியமான வருடக்கோள்கள் ராகு, கேதுகள், குரு நல்ல பலனாக அடுத்த வருடம் கொடுக்குறாங்க 2025. அதுக்கு அச்சாரமாக விநாயகர் சதுர்த்தி அமைகிறது. விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி பார்த்தோம்னா, சுக்கிரன், புதன், சூரியன் நல்ல நிலைமைக்கு வராங்க. சந்திரன் இயல்பாகவே 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறுறவர். அவர் சில பலன்களை கொடுக்குறாரு. இந்த வீடியோ பதிவில் நான் பலன்களை சொல்கிறேன். அதுபோக விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பூஜை நேரத்தையும் சொல்கிறேன், திதி டயத்தையும் சொல்கிறேன். வீடியோ படி கேளுங்க. விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக கொண்டாடுங்க. பொதுவாக விநாயகர் சதுர்த்தி ஜனன ஜாதகத்தில் சந்திரனால் தோஷம் இருக்கிறவங்க கொண்டாடணும். விநாயகர் சதுர்த்தியை அனுஷ்டிக்கணும். விநாயகர் பெருமானை கும்பிடணும். வீட்டில் பூஜை போட்டு கும்பிட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா கோயிலில் போய் கும்பிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார். ஜனன ஜாதகத்தில் சந்திரன் எப்படி சார் கெட்டு போயிருப்பார்? அமாவாசை சந்திரனாக இருப்பார். அமாவாசை சந்திரனா மார்கழி அமாவாசை அன்றைக்கி பிறந்திருப்பீங்க, அதை ஒட்டி பிறந்திருப்பீங்க. இல்லைனா சந்திரன் ராகு கேது கூட சேர்ந்துருப்பார் உங்கள் ராசிலேயே. சனி பகவானுடைய பார்வையில் இருப்பார். சனி பகவான் பார்வையில் இருந்தார்னா, சனி பகவான் எங்கே இருப்பார்? உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், விருச்சிகத்தில் இருப்பார், இல்லைனா மிதுனத்தில் இருப்பார், இல்லைனா மீனத்தில் இருப்பார். மிதுனம், மீனம், விருச்சிகத்தில் சனி பகவான் இருந்தார்னா ராசி டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? இதில் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. உங்கள் ராசி டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா சனி பகவானோட பார்வைக்கு இருக்கும்னு அர்த்தம். சனி பகவான் எங்கேருந்து பார்ப்பார்? மீனத்திலிருந்து பார்ப்பார், மிதுனத்திலிருந்து பார்ப்பார், விருச்சிகத்திலிருந்து பார்ப்பார். சார், விருச்சிகத்திலிருந்து இல்லை, துலாமிலிருந்து பார்ப்பார், தான் உச்ச வீட்டிலிருந்து பார்ப்பார். ஸோ 3 இடத்துலேருந்து பார்ப்பார். மீனம், மிதுனம், துலாம், இந்த 3 இடத்துலேருந்து பார்ப்பார். பார்த்தாருன்னா சந்திரன் டிஸ்டர்பன்ஸ் ஆவார். இதில் சந்திரன் டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருந்தார்னா, நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் பெருமானை கண்டிப்பாக கும்பிட வேண்டும். ஏன்னா சந்திரன் மனதுக்கும் உடலுக்கும் உரியவர். அவர் பாதிக்கப்பட்டிருந்தார், ராசியில் பாதிக்கப்பட்டிருந்தார்னா 50% போச்சு. சரியா? ஒரு மனித வாழ்க்கைக்கு முன்னேற்றம் 50% தடைப்பட்டுரும். அதை சந்திரன் கொடுத்துருவார் ராசியில் இருந்து. அதுபோக தனுசு ராசிக்கு 8 கூடியவர் அவர் தான். பம்பு, வழக்கு, அவமானம், பிரச்சனைகள் இது நிறைய கொடுப்பார். காரிய தடங்கள், இப்படி நிறைய பிரச்சனை கொடுப்பார். அதனால் போது ஜோடத்தில் எப்போயுமே நான் சூட்சுமத்தை தான் சொல்லுவேன். ஜனன ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருந்தாருன்னா எப்படி சார்? அதை சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் இந்த வகையில் இருந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா சந்திரன் கெட்டு போயிருப்பார். செவ்வாய் சம்பந்தம் அந்தளவுக்கு கெட்டு போகாது. சரியா? செவ்வாய் பார்வையிலையோ, செவ்வாயோடைய நெருக்கத்திலேயோ, இணைவிலோ சந்திரன் இருந்தாலும் அந்தளவுக்கு கெட்டு போக மாட்டார். செவ்வாய் அவர் பிடித்த கிரகம். பிடிக்காத கிரகம் சனி பகவான் தான். சனி பார்வையிலையோ சனி சேர்க்கையே இருக்கக்கூடாது. சரியா? அதுபோக 7.5 சனியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் பிரச்சனை தான். ராசியிலே சனி பகவான் இருப்பார். அது பெரிய கொடுமை. சரியா? 7.5 சனியில் பிறந்து தனுசு நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுபோக கோச்சாரத்தில் அர்த்தமச்சனி, அஷ்டமச்சனி, 7.5 சனி வந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க தான் ரொம்ப லாக் ஆகிடுவாங்கங்க. தனுசு ராசியில் ரொம்ப லாக் ஆகிறவங்கள ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா, சந்திரன் கெட்டு போயிருப்பார். சந்திரன் அசுப தொடர்பில் இருப்பார். அதுபோல் அவங்களுக்கு சனி திசை நடக்கும். சரியா? இப்படி சில பேருக்கு நிறைய பிரச்சனை வர்றது காரணம் சந்திரன் கெட்டு போயிருப்பார். ரைட்டு. இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒரு மனதாக கும்பிடுங்க.
சரியா? விநாயகர் பெருமானை கும்பிட்றது வந்து சந்திர தோஷம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். சந்திரனால் ஏற்பட்ட பிரச்சனை நிவர்த்தி ஆகும். சரி சார், பலன்கள் என்ன சார் அப்படின்னா, பலன்கள் வந்து இங்கே பொதுவானது தான். பலன்கள் வந்து ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் வலுப்புறது, 9 10ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் வருது, 10ஆம் இடம் நல்லபடிக்கு ஆகுது, தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும், அரசு சம்மந்தப்பட்ட தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும், அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அடுத்து வருகின்ற காலகட்டத்தில். ராசிக்கு வந்து 5ஆம் இடம் வலுப்புறது, பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாள் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு இருந்தீங்க, இனிமேல் பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும். பிள்ளைகளோட திருமணம், உத்தியோகம், படிப்பெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதுபோக 11ஆம் இடத்துல சுக்கிரன் வரதுனால சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்லாயிருக்கும். பெண்கள் நல்லா இருப்பீங்க. தனுசு ராசி சேர்ந்த பெண்கள் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. அழகு ஆடம்பரத்தோடு இருப்பீங்க, லாபகரமாக இருப்பீங்க. குடும்ப பெண்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி, பலன்குள்ளே போவோம். இப்போ வந்து நான் கிரக நிலையில் வச்சு ஒரு அமைப்பை சொல்லியிருக்கிறேன். பலன்னு ஒன்று இருக்குல்ல, அதை சொல்கிறேன். அதுபோக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே 3 நட்சத்திரத்துக்கும் ஷார்ட்டாக பலனை சொல்கிறேன். இதெல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி இப்படி தான் போகும். சரியா? இடையில வந்து அப்பப்போ கிரக பலன்களையும் சொல்லுவேன். நான் கிரகங்கள் பயிற்சி ஆகும்போதும் சில வீடியோக்கள் போடுவேன். இது வந்து பொது பலனை எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து பண வரவு திருப்தியாக இருக்கும். பண பிரச்சனை ஓரளவு ஷார்ட் அவுட் ஆயிரும். குடும்பத்தில் நல்லபடியாக இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும், வாக்கு வன்மை இருக்கும். நீங்கள் சொல்ல காப்பாற்றுவீங்க, வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. அதே நேரத்தில் தேவையில்லாத பேச்சை தவிர்த்துருங்க. செவ்வாய் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. 2 கூடையவனும் வந்து வக்கர நிலையில் இருக்கிறதுனால பேச்சில் சில வக்கர உக்கரமெல்லாம் இருக்கும். பேச்சை வந்து அளவோடு பேசுங்க. சரியா? பேச்சு தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம். அப்படி தேவையில்லாமல் பேசினேன்னா உங்கள் பேர் அந்தஸ்துக்கு வந்து பங்கம் வரலாம். சரியா? பேர் கெட்டு போகும். உங்கள் பொசிஷனுக்கு வந்து பிரச்சனை வரலாம். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், அதில் ஒரு வளர்ச்சி இருக்கும், தொய்வு இல்லாமல் இருக்கும், லாபம் நல்லபடியாக இருக்கும். சரியா? நீங்கள் எந்த தொழில் வியாபாரம் பார்த்தாலுமே தனுசு ராசினியர்களுக்கு அடுத்து வருகின்ற காலம் வந்து வெற்றி முழக்கம்தான், மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நல்ல வாடிக்கையாளரை நல்லபடியாக வச்சுக்கிருவீங்க. கிளைண்ட்டு கஸ்டமர்கிட்ட நல்லபடியாக கோஆர்டினேஷன் இருக்கும். நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. ஆர்டர்லாம் நல்லபடியாக வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல பண வரத்து இருக்குங்க உங்களுக்கு. சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே நிலவரம் மாறும். சரியா? அருமையாக இருக்கும். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே தனுசு ராசினியர்களுக்கு ஒரு தொழில் வியாபாரத்தில் ஒரு புரட்சி பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் வரும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். கூடுதல் பணி காரணம் இருக்கும். உடல் சோர்வு ஆகலாம். சரியா? உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும். கூடுதலாக உழைக்கிற மாதிரி இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க உடன் ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. குடும்பத்தில் கணவன் மணி ஒரு அந்யோன்யமாக இருப்பீங்க. திருப்தியான உறவு இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. பிள்ளைகளோட திருமணம் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். சரியா? அவங்க பிள்ளைகளை பற்றிய போக்குவரத்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து மற்றவங்களோட தொல்லைகள்லாம் நீங்கிடும். உங்களுக்கு ஆகாதவங்க, சொந்த பந்தமோ இல்லைனா நண்பர் விஷயத்துலையோ உங்களுக்கு ஆகாதவங்க, குடைச்சலை கொடுத்தவங்க, உத்தியோகத்துலையோ தொழிலையோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து நமக்கு ஆகாமல் சில பேர் சில வேலைகளை பார்ப்பாங்க. அவங்க தொல்லையெல்லாம் நீங்கி போயிடும். சரியா? தொல்லையெல்லாம் நீங்கள் எல்லையில்லா இன்பத்தில் இருப்பீங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் நல்லா இருப்பீங்க. பெண்களுக்கு வந்து உகந்தமாக பார்க்கப்படுகிறீங்க. அடுத்த வருகின்ற காலம் தனுசு ராசி பெண்கள் வந்து கை ஓங்கி இருக்கும். பெண்கள் கொடி பறக்கும். தனுசு ராசி பெண்கள் எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? நல்லபடியாக இருக்கும். அதுக்காக 10 வயசு சிறுமிக்கு வந்து கொடி பிடிக்க முடியாது. ஓரளவு குடும்ப ஸ்திரீகள் ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கவங்க, ஒரு பொறுப்புக்கு வந்தவங்களுக்குடைய நடைமுறை வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். சரியா? சீரு சிறப்புமாக இருக்கும். நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் இருக்கிறவங்க, திரைப்படம், டிவி சீரியல், கலை, ஓவியம், இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், இசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் ஆன மாதிரி வீண் பலி சுமக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத சிக்கல் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வருகின்ற காலமும் சிறப்பாக இல்லை. அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்போ இருந்தே கொஞ்சம் பார்த்து இருங்க. சரியா? கவனமாக இருங்க. அடிமேல் அடி வைத்து நிதானமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் சுமை இருக்கும். காரியங்கள் தாமதமாக நடக்கும். இருந்தாலும் நடக்கிற காரியம் வெற்றிகரமாக நடக்கும். தாமதமாக இருந்தாலும் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். புதிய பதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். பண வசதி தாராளமாக இருக்கும். மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. சரியா? மாணவ செல்வங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடம் சுபத்துவம் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து அடுத்தடுத்து சுப தொடர்பு கிடைக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவரும் சரி, ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் அவசரப்படக்கூடாது. சரியா? அவசரப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ஸ்கூலில் டீச்சர் பேச்சை கேட்கணும். சக மாணவர்கள்கிட்ட டக்கு புக்குன்னு பேசிடக்கூடாது. அனுசரித்து போகணும். அதுவும் இந்த 10th +2 படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வயது அப்பேற்பட்ட வயது 15 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் ஒரு அந்த டீனேஜில் வந்து ஒரு இதாக இருக்கும். சரியா? அந்த வயதில் இருக்கிறவர்கள் 10th to காலேஜ் 3rd year படிக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த 15 வயதுலேருந்து 20 வயதில் இருக்கிறவங்க வந்து சக மாணவர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும். தேக ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி வரும், காய்ச்சல் வரும், அது இருக்கும். அதனால் வெயிலில் ரொம்ப சுற்றாதீங்க. குளிர்ச்சியான தண்ணி குடிக்காதீங்க. கொஞ்சம் சீதோசனமாக வச்சுக்கோங்க. சுடுதண்ணியை குடிங்க.
சரியா? பார்த்துக்கோங்க. ஜலதோஷம் காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. மூல நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மூல நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குங்க. நட்சத்திரநாதன் வலிமை பெறாரு, அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராருங்க நட்சத்திரநாதன். மூல நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும், தேக ஆரோக்கிய நல்லா இருக்கும், நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்களாம் எந்திரிச்சு உட்காந்துக்கிருவீங்க, பணம் வரது திருப்தியாக இருக்கும், எதிர்பார்த்த பணம் வரும், புதிய நண்பர்கள் நட்பு கிடைக்கும், பாதிலே நின்று பண்ண வேலையெல்லாம் மலர் நடக்கும், தொடர்ந்து நல்லபடியாக செய்வீங்க. ஆனால் கொஞ்சம் நெருப்பு சம்மந்தப்பட்ட காரியத்தில் கவனமாக இருக்கணும். வீட்டில் அடுப்பு சமையல் பண்ணும்போது சரி, அது போய் நெருப்பு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க, பட்டாசு ஆலை, தீப்பெட்டி ஆலை, அதுபோக பாயில் இன்ஜின், அதுபோல் நெருப்பு சம்மந்தப்பட்ட இடம் நிறையா இருக்குது, எலக்ட்ரிசிட்டி போர்டு, இங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்க, ஃபயர் சம்மந்தப்பட்டவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூல நட்சத்திரத்துக்கு மற்றபடி சிறப்பாக இருக்குது. போராட நட்சத்திரத்துக்கு இடையில கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. செப்டம்பர் 15க்கு மேலே திருப்தியாக இருக்குங்க. செப்டம்பர் 15க்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்த 2 காலங்கள் போராட நட்சத்திரத்திற்கு. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து முக்கியமாக போராட நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குது. அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதுக்காக கொஞ்சம் அதிகம் உழைக்கணும். சரியாக உழைத்தால் தான் உயர்வு. அது மாதிரி சரக்குகள் அனுப்பும்போது, ஆர்டரில் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க செப்டம்பர் 15 வரைக்கும். அதுக்கு பின்னாடி நல்லபடியாக இருக்கும். சரியா? குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போவோம். கணவன் மணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்லபடியாக இருக்கும். சரியா? பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. போராட நட்சத்திரத்துக்கு ஸ்டெபிளைஸ் ஆகிருங்க. போராட நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் மாறும். சரியா? அடுத்த வாரத்தில் நல்ல வித்தியாசம் தெரியும். வாழ்த்துக்கள். உத்திராட 1ஆம் பாதம் கொஞ்சம் திடீர் குழப்பம் இருக்கும். நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருந்தாலுமே கேது கூட போய் சேருவார் அவர் 16ஆம் தேதிக்கு மேலே. அது வரைக்கும் யோகம் தான். சரியா? ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி கேது கிட்ட போய் சேர்றாரு. குரு பார்வையில் கன்னியா கேது கிட்ட போய் சேர்றாரு. சூரியன் பரிவர்த்தனை யோகத்துக்கு போகிறாரு. ஸோ நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் அந்த கேது கூட சேர்ந்து கிரகணம் வருதுனால கொஞ்சம் இயல்பு நிலை பாதிச்சு இருக்கும். கவனமாக இருக்கணும். திடீர் குழப்பங்கள் வரும். அந்த கேது கூட சேர்ந்தாலே மனக்குழப்பம் இருக்கும். சமையல் செய்யும்போதும் சரி, மின்சாதனங்களை உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? நெருப்பு சம்மந்தப்பட்ட, ஃபயர் சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கிறவங்க, இபி வாரியத்தில் வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் வரத்து தாராளமாக இருக்கும். தொழில் சம்மந்தமான காரியங்களை செய்யும்போது யோசனை பண்ணி செய்யணும். சில சிக்கல் வந்துச்சுன்னா பெரியவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, உங்கள் வெல்விசர்கிட்ட கேட்டுக்கோங்க. அப்படி கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுது. பண வசதி திருப்தியாக இருக்கும். சரியா? புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. எல்லா விதையும் நல்ல விதமாக பார்ப்பீங்க. ஓகே நேயர்களே. சரி சார், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை நடக்குது. 7/9/2024 நாளைக்கு தான் நடக்குது. சரியா? நான் இந்த வீடியோ இன்றைக்கி தான் போடுறேன். மற்ற ராசிக்கெல்லாம் போட்டுட்டேன் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு எப்படின்னு. தனுசு ராசிக்கு எப்படி தவறுன்னு இல்லை, கொஞ்சம் வேலை பழு. ஆனால் தனுசு ராசிக்கு தான் போடுவேன் நான். மன்னித்து விடுங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வழிபாடு வேண்டிய நேரம் வீட்டில் உங்களுக்கு தெரியும். வீட்டில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி நல்லபடியாக இருப்போம். 2 நாளுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிடுவோம். இப்போ வளர்பிறை சதுர்த்தி காலை பூஜை நேரம் வந்து 7:45 to 8:45 நல்ல நேரமாக இருக்குது. சரியா? நேரம் பூஜை முடிச்சிருங்க. ஆனால் திதி வந்து 3:35 வரைக்கும் தான் இருக்குது. சனிக்கிழமை 3:35 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி திதி இல்லை. வீட்டில் சாமி கும்பிட்றவங்க வந்து இந்த திதி இருக்கும்போதே கும்பிட்ருங்க. ஏன்னா திதி இருக்கும்போதே கும்பிட்றது தான் நல்லது. சூட்சமாக தான் 4 நட்சத்திரம் பார்த்து செய்கிறது. அதனால தான் 10 to 1 மணி வரைக்கும் கும்பிடலாம். காலையில் 7:45 to 8:45 முடியாதவர்கள் காலை 10 to நண்பகல் 1 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். சரியா? அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா லஞ்சு டைம் வந்துடும், அப்படி எப்படின்னு பொழுது போயிடும். அதனால் உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுற டைம் வந்து காலையில் அட்வைஸ் பண்ணுறதுனால நான் நேரங்காலம் பார்த்து தான் சொல்கிறேன். ராகுகாலம், யமகண்டம், ஓரைகள் எல்லாம் பார்த்து தான் சொல்கிறேன். 7:45 to 8:45 காலையில். அடுத்து வந்து 10 to 1 மணி இந்த டயத்துக்குள்ளே பூஜையை முடிச்சிருங்க. கோயிலெலாம் திதி பார்க்க மாட்டாங்க. அது ஆகம படப்படி நடக்கும். இறைவன் சன்னிதானத்தில் அந்த 4 கால வேலை பூஜை செய்வாங்க. அது கோயிலில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி பூஜைகள் நடக்கும். ஆகம இதுபடி. வீட்டில் பூஜை பண்ண முடியாதவங்க கோயிலுக்கு போங்க. கோயிலில் போய் விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. சாயந்தரம் கும்பிடுங்க. 6 மணிக்கு மேலே கும்பிட்டு வர்றது சால சிறந்தது. செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். விநாயகர் பெருமானோட அருள் கிடைக்கும். சந்திரன் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் விலகும். மனமும் உடலும் ஒரு நிலை பெறும். தனுசு ராசிக்கு நிறைய டாபிக் எடுத்து வச்சுருக்கிறேன். நிறைய வீடியோக்கள் இருக்குது, கண்டென்ட் இருக்குது. 1 by 1 போடுறேன். நிறையவும் போட முடியாது, திணிக்கிற மாதிரி ஆயிரும். சரியா? எந்த ஒரு காரியத்தையுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தான் செய்யணும். குழந்தைக்கு வந்து எப்படி ஃபீடிங் கொடுக்குறோமோ கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி தான் கொடுக்கணும். ராசி பலன்களை மொத்தமாக திணிச்சிட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு தசாபத்தி ஒன்று நடக்கும். லக்கண ரீதியாக தசாபத்தி ஒன்று நடக்கும். ராகு திசை, குரு திசை, சனி திசை, செவ்வாய் திசை, இப்படி போயிட்டுருக்கோம். புதன் திசைன்னு போயிட்டுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் இருக்கும். அந்த தசாநாதர்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். இருந்த போதிலும் கோச்சாரம்னு ஒன்று இருக்குது. அந்த பலன்களை எல்லாரும் சொல்கிறாங்க. போது ஜோடத்திலும் நானும் முடிஞ்ச அளவு அப்சர்வேஷன் பண்ணி அப்போ சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சரியாக க்ளோஸாக மானிட்டர் பண்ணி பலன்களை வந்து உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன்.
நடக்கும். சரியா நேர்களே? அதுபோல் இதுக்கு முன்னாடி வரிஷ்டா யோகம்னு ஒரு யோகத்துக்கு தனுசு ராசிக்கு போட்டிருந்தேன். நிறைய நேர்கள் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த யோகத்தின்படி எங்களுக்கு இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதம யோகம், சமயோகம், வரிஷ்டா யோகம். அதில் இந்த அதம யோகம் சமயோகத்தில் பிறந்தவங்க நான் சொன்ன அந்த வழிபாடு பண்ணுங்க. நான் எத்தனை வீடியோ போட்டாலுமே அந்த வீடியோவை தலையாய வீடியோவை எடுத்துக்கோங்க. அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க. மாதத்தில் ஒரு நாள் போயிட்டு சிவசக்தியை கும்பிட்டு பார்வதி பரமேஸ்வரனுக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? நீங்களே நினைப்பீங்க, என்னடா ஒவ்வொரு வீடியோவுக்கு ஒரு சாமியை கும்பிட சொல்கிறாரு அப்படிம்பீங்க. அது வந்து சில நேரத்தில் வந்து அட் ப்ரெசென்ட் கோச்சாரத்தில் வந்து சில கிரக நிலைகள் சரியில்லைன்னா சில வழிபாடு செய்ய சொல்லுவேன். அது கோச்சார நிலைகள். அதுபோக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து தசா புத்தின்னு ஒன்று இருக்குது. தசா புத்திக்கு ஏற்ற வழிபாடு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அது வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சரியா நேர்களே? அதுதான் பெஸ்ட்டு. முக்கியமானது அதுதான், ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதுதான். இது வந்து ஜென்ரலான ஒரு ஆப்ஷன், இந்த கோச்சாரத்தில் வந்து கிரக நிலையை கும்பிட்றது. அதுபோக நான் வந்து இந்த அமாவாசைக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பழைய வீடியோ வரிஷ்டா வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி. அதோட லிங்க் கூட இதில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். பார்க்காதவர்கள் பாருங்கள். அதில் இந்த அதம யோகம் சமயோகத்தில் பிறந்தவர்கள், சில குறிப்பிட்ட மாதத்தில் பிறந்தவர்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. அவங்க வந்து அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகணும். அது ரெகுலராக செய்யுங்க. அது வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டியது. சரி, அதை கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. அதுலேயும் சில நேரில் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, நான் வரிஷ்டா யோகத்தில் பிறந்திருக்கேன் சார், என்ன போய் கஷ்டப்படுறேன்னு இருக்காங்க. வரிஷ்டா யோகங்கிறது வந்து வாழ்நாளில் யோகத்தை கொடுக்கும். வாழ்நாள் முழுக்க யோகமாக யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு மனிதனுக்குமே வந்து வாழ்நாள் முழுக்க ராஜாவும் இருக்க மாட்டாங்க, வாழ்நாள் முழுக்க ஆண்டியாவும் இருக்க மாட்டாங்க. நம்ம எத்தனையோ வேறு பார்க்குறோம். இன்றைக்கி அரசியல்வாதியை பார்க்குறோம், சினிமா நடிகர்களை பார்க்குறோம். சில நடிகர்கள் படம் நல்லா ஓகான்னு ஆகான்னு ஓடி இருக்கும், ஒரு காலத்தில் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. இப்போ ஃபீல்டில் இருக்க மாட்டாங்க, அவுட்டாக இருப்பாங்க. சில பேர் மறுபடியும் என்ட்ரி கொடுத்து இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கோம். இல்லைனா வேறு எங்கேனாச்சும் போயிடுவாங்க, இந்தி திரையுலகத்துக்கு போயிடுவாங்க, பாலிவுட்டுக்கு போயிடுவாங்க. சரியா? கோலிவுட்டில் இருந்து பாலிவுட்டுக்கு போய் அங்கே போய் பெருசாக நடிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, வரிஷ்டா அவங்கிறது வந்து வாழ்நாள் யோகத்தை கொடுக்குறது தான். ஆனால் பெர்சென்ட் வந்து பிரச்சனை இருக்குன்னா உங்கள் ஜனன ஜாதக தசா பற்றி அந்தரம் சரியில்லாமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் ரொம்ப கழுத்தை பிடிச்ச மாதிரி இருக்கும். எங்கேயும் திரும்ப முடியாது. எல்லா இடத்துலையும் அடைச்சி போட்டு டைட்டாக இருக்கும். வீட்லேயும் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை, வெளியும் பிரச்சனை அப்படின்னு ரொம்ப லாக் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த தசா பற்றி அந்தரம் நல்லா சரியில்லாமல் இருக்கும். கோச்சாரத்தில் ராசிநாதன் கெட்டு போயிருப்பார். ஸோ அப்படி ஒரு அமைப்பு இருக்கும்போது எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. அப்படி சில பேருக்கு இருக்குது. சரியா? சில பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு இருக்குது. அவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அட் பர்சன்ட் வந்து மனப்புழக்கத்தில் ஒரு எரிச்சலில் டென்ஷனில் இருக்கிறவங்களாம் அப்படிப்பட்டவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லாத்துக்கும் வரும். மனிதனாக பிறந்தவனுக்கு ஒரு இக்கட்டான நிலை வரத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது உட்பட்டது தான். சரியா நேர்களே? சொல்லிகிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. நான் அடுத்தடுத்து போகிற வீடியோவில் சில தகவல்களை சொல்கிறேன். இருந்த போதிலும் யோகங்கள்ங்கிறது வந்து கிரகங்களுடைய சேர்க்கை தான். கிரகங்கள் சேர்க்கைகள் சம்பந்தங்கள் தான் யோகங்கள். அந்த கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையாக இருந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். இதுதான் அதோடைய தத்துவம், லாஜிக். ஓகே, வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சேர்த்து நல்லபடியாக இருக்கட்டும். விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. அந்த கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி விநாயகர், 9 கோளும் ஒன்றாக்கான பிள்ளையார்பட்டி வாருங்கள். அந்த நவக்கிரக தோஷம் விலக அந்த விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. அவருடைய சித்தி உங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த சித்தி புத்தி விநாயகருடைய சித்தி உங்களுக்கு கிடைக்கட்டும். தோஷங்கள் விலகி சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு, மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.